இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 3 BHK வீடு கட்டணும்னா ஒரு காம்பேக்டான லேண்ட் ஏரியா இருந்தால் போதுங்க. உள்ளே என்ன ஸ்டார்கேஸ் கொடுத்து நம்ம எவ்வளோ ஸ்பேசிஸாக கட்ட முடியுமோ ஒரு 3 BHK வீடு கட்டிடலாம். ஆனால் அதுவே ஒரு 25 வருஷம் கழித்து அதோட வேல்யூ என்னன்னு பார்க்கும்போது வீட்டோட வேல்யூ டிப்ரிசியேஷன் ஆகிருக்கும், அதாவது தேய்மானம் ஆகிருக்கும். இடத்தோட வேல்யூ அப்ரிசியேஷன் ஆகிருக்கும், அதாவது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் என்ன, காம்பேக்டான லேண்ட் ஏரியாவில் கட்டியிருப்போம், ஆனால் ப்ராஃபிட் கம்மி தான். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி 4.25 சென்ட் இடம் வாங்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட்டு நல்லாவே அப்ரிஷியேட் ஆகிருக்குங்க. ப்ராஃபிட்டும் நல்லா அதிகமாகவே கிடைக்கும். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டின 3 BHK வீடு. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இங்கே ரூம்ஸ் இருக்குங்க. கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது, 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, கிச்சன் கம் டைனிங் சொல்லவே வேண்டாம், அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் 16க்கு 16ங்க. போர்ட்டிக்கோ சொல்லவே வேண்டாங்க, பெருசாக இருக்குது. ஆக மொத்தத்தில் 4.25 சென்ட் இடத்துல எல்லாரும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி 3 BHK விட இந்த வீடு கட்டியிருக்காங்க. டேரெக்டாக வடக்கு பார்த்த மாதிரி இந்த சைட் அமைஞ்சிருக்கு. 30க்கு 60ங்கிற பிளாட் எடுத்து வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 பெட்ரூம்ஸ் கொடுத்து 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இது வந்து வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க. லேவண்டர், அதுக்கப்புறம் லைட் சாண்டில், அப்புறம் டார்க் சாண்டில். அப்புறம் இந்த சைட் காம்பவுண்ட் வாலில் பார்த்திங்கன்னா நிறையா ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே எலிவேஷனில் பார்த்திங்கன்னா பெரிய பாக்ஸ் டைப் டெக்ஸ்சர் கொடுத்து இங்கே டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க், ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் எல்லாமே அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. கலர் காம்பினேஷன், பெயிண்டிங் ஒர்க்கோட கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்பவுமே யூனிக்காக இருக்குது. இது வந்து வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. ஒரே ஷீட் எடுத்து CNC லேசர் கட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பில்லர்ஸ்க்கு வந்து இங்கே மேலே லைட் வந்துடும். அது போக நீங்கள் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துருந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த போர்ட்டிகோ ஸ்பேஸோட அளவு எவ்வளோ தெரியுமா? 18க்கு 26ங்க. ரொம்ப பெரிய போர்ட்டிகோ. ஒரு ஃபங்க்ஷனே இங்கே நீங்கள் நடத்திடலாம், அந்தளவுக்கு நல்ல ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கு. 3 கார் தாராளமாக நிறுத்திக்கலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா செக்டு பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவிடிட்டி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே வாலுக்கு வந்து இந்த பிளாக் வித் லைட் கலர் தீமில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்கும். சீலிங்கில் நிறையா ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. அது போக ஊஞ்சல்லாம் மாட்டிக்கிற மாதிரி ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட்லைட் நிறையா இருக்குது. இங்கே வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் நான் நிற்கிறது ஜலமூலைங்க. இங்கே வந்து போரும் இருக்குது, வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. அது போக அங்கே வந்து பார்த்திங்கன்னா பைப் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. நல்ல தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம அங்கேயே டியூப் போட்டு பிடிச்சிக்கலாம். அது போக நம்ம வண்டி கழுவுறோம், கார் கழுவுறோம், போர்ட்டிகோ கழுவுறோம்னா இங்கேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த பைப் எல்லாமே அதுக்கான போர் சுவிட்சும் இங்கேயே இருக்குது. போர் வாட்டரும் நம்ம இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். சைடு செட்பேக் எல்லாம் பாருங்களேன், ரொம்பவுமே நல்ல ஸ்பேஸஸாக ஒரு ஆள் நீட்டாக நடந்து போய் நம்ம மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு நல்ல ஸ்பேஸஸான செட்பேக் இருக்குது. இது வந்து வீட்டோட மெயின் டோருங்க. வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. கிளாஷி ஃபினிஷிங்கில் ஃப்ளவர் டிசைன்ஸ் வச்ச மாதிரி ஒரு கர்விங் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கு. சைடில் வந்து டிசைனர் கிளாஸை கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே பார்க்க 2 ஸ்டெப் அமைஞ்சிருக்கு. அது ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து 16க்கு 16ன்னு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹாலுங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து லைட் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு லிவிங் ஹாலோட பேக் சைடில் அப்புறம் ஃப்ரண்ட் சைடில் பெரிய பெரிய UPVC விண்டோஸ் அமைஞ்சிருக்குங்க. நல்ல வெளிச்சமாக இருக்குது இந்த லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும். சீலிங்கில் 4 கார்னருக்கும் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. அதுக்கப்புறம் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி 1 2 3 4 5 ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ப்ரொவிஷன் வந்து ஹேங்கிங் லைட் மாட்டிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸோடு இருக்குது. டிவி யூனிட் வந்து லிவிங் ஹாலோட மேற்கு பக்கம் இருக்கிற வாலில் அமைஞ்சிருக்குங்க. ப்ரௌன் கலரில் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி ஒரு பெரிய டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. ஸ்பாட்லைட் ஒன்றுமேல் தான் மாட்டுவாங்க இந்த டிவி யூனிட்டுக்கு. சைடில் வந்து உங்களுக்கு ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃபும் அமைஞ்சிருக்கு. கீழே வந்து செட்டா பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி இந்த கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமாக இருக்குது. அது போக பெயிண்டிங் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 3 வாலுக்கும் ஒரு லைட் கலர்லேயும், இந்த ஒரு வாலுக்கு மட்டும் லைட் எல்லோ கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம லிவிங் ஹாலுக்கு தெற்கு பக்கம் வந்துட்டோம். இது வந்து பூஜா ரூம். வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க பெல் டிசைன்ஸோட. இந்த பூஜா ரூமோட அளவு 4க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. 2 கிரானைட்டில் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அது போக மேலே ஒரு ஸ்பாட் லைட் இருக்குது. நல்லா பூஜா ரூமும் இருக்குது. நான் அதை சொல்ல மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா வந்துட்டோம். 10க்கு 16ங்க. வாஸ்துப்படி அக்னி மூலையில் தான் இருக்குது இந்த வீட்டோட கிச்சன். நல்ல ஸ்பேஸஸாக அமைஞ்சிருக்கு. மாடலர் கிச்சன், நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கிளாஷி ஃபினிஷிங்கில் கிரானைட், அப்புறம் கார்னரில் SSTயில் சவுண்டு ப்ரூஃப் பெயிண்டிங்கில் வந்து சிங்க்கு ரெடி பண்ணியிருக்காங்க. போர் வாட்டருக்கு, நல்ல தண்ணிக்கு 2 டேப் இருக்குது. அது போக ஆரம் மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இந்த கிச்சனோட ஈஸ்டர்ன் சைடு வாலில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாலேருந்து கிச்சன் வரைக்குமே
சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்கும் இந்த மாதிரியான டிசைன் பேட்டர்னில் உள்ள ஒரு 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த சைடு வாலுக்கும் தான், அதாவது சவுத் சைடு வாலுக்கும் தான். அது போக வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் இருக்குங்க கிச்சனில். இப்போ நான் ஸ்டோரேஜ் யூனிட் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். கட்லரி யூனிட் கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் வச்சுக்கிற மாதிரி பெரிய டோரோட ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துலையும் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் கபோர்டு செஞ்சுருக்காங்க. பேக் சைடில் அதை விட கடப்பாக்கள் வச்சு நிறைய க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு நிறைய ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அது போக கீழேயும் இருக்குங்க. 2 லெவலில் இந்த லேஃப்ட் ஃபுல்லாமே ஆர்சிசி லேஃப்ட் ஃபுல்லாமே லேஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போது கிச்சனில் வந்து சிம்னி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. மேலே எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் நிற்கிறது வந்து வீட்டோட டைனிங் ஸ்பேஸுங்க. இதுவும் நல்லா ஸ்பேஸஸாக இருக்குது. ஒரு 3 சீட்டர் டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். அங்கே ஒரு 3 சீட்டர் டேபிள் சார், இங்கே ஒரு 3 சீட்டர் சேர் போட்டுக்கலாம். இங்கே ஒரு 3 சீட்டர் சேர் போட்டுக்கலாம். மொத்தம் 6 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஸ்பேஸஸாக இருக்குது. இங்கே கார்னரில் வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் வாஷ் பேஷின், ஒரு நீட்டான டிசைனில் ஹேண்ட் வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிக்காக இருக்குது இந்த ஹேண்ட் வாஷ் பேஷின். அதுபோக இங்கே ஒரு விண்டோ இருக்குது. இந்த லிவிங் ஹால் கிச்சன் கம் டைனிங் போகிற பேசேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கான பேசேஜ் போகிற டோரும் இருக்குது. இது வந்து ரெடிமேட் ப்ளஸ் டைப் வுட்டன் டோருங்க. டார்க் ப்ரௌன் வித் ப்ரௌன் கலர் தீமில் இந்த சில்வர் பீடிங்ஸ் டீசன்ஸ் எல்லாம் கொடுத்து ஸ்ட்ராங்கான வுட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் ரீச் ஆகிட்டோம். இது வந்து வாஸ்துப்படி கன்னிமூலையில் இருக்குதுங்க. சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் இருக்குது. 10க்கு 16 இதோட அளவு. அங்கே ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய யூபிவிசி விண்டோஸ் மெட்டல் கிரில்ஸோடு அமைஞ்சிருக்குங்க. அது போக ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வாலுக்கு மட்டும் ஒரு டார்க்கான தீமில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. மற்ற 3 வாலுக்கு ஃபுல்லாமே லைட் கலரில் இருக்கிற பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த சைடு வாலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அப்புறம் புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு வால் மவுண்டட் டைப்பில் ஷோகேஸ் யூனிட் மாதிரி செஞ்சுருக்காங்க. இது வந்து இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம்ங்க. வெயிட்லெஸ் பிவிசி டோர் அமைஞ்சிருக்கு. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 7க்கு 5ங்கிற அளவு அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் வந்து ப்ளூ கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸட் டைப்பில் அமைஞ்சிருக்கு. கீசருக்கான ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. பைப் ஃபிட்டிங்ஸ், ஹேண்ட் வாஷ் மிஷின் இதெல்லாமே மாட்டி ரெடியாக இருக்குது. வாலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 3D பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஷி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே. அடுத்து நம்ம வீட்டோட செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம் பார்த்துலாம். 2 பெட்ரூம் பெரியவங்களுக்கான பெட்ரூம், ஒரு பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூம்ங்க. லிவிங் ஹாலுக்கு இந்த சைடு வந்துட்டிங்கன்னா பேக் சைடில் 2 பெட்ரூம். இது வந்து 3rd பெட்ரூம், இது வந்து செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம். இது வேறு மாதிரியான பேட்டர்னில் சேம் அதே மாதிரி சில்வர் பீடிங்ஸோடு இருக்குது. இப்போ நம்ம வீட்டோட செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம் வந்துவிட்டோம். 8க்கு 11ங்கிற அளவு அமைஞ்சிருக்குங்க இந்த செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமோட அளவு. ஆர்சிசி லேப்ட் ஃபுல்லாமே லேப் கபோர்டு பண்ணியிருக்காங்க. அதுபோக இங்கேயும் ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. வென்டிலேஷனுக்காக யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு எல்லா ரூம்ஸுமே பார்க்குற மாதிரி இங்கேயும் ஒரே மாதிரியான பேட்டர்னில் தான் ஃப்ளோரிங்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸுங்க. இது வந்து செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். 5க்கு 5.5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. பெபிள் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்னில் ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸு, அதே பேட்டர்னில் கிளாஷி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி ரெடியாக இருக்குது. இங்கேயும் கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட 3rd பெட்ரூம் பார்த்தலாம். ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த 3rd பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவும் 10க்கு 16 தான். நம்ம ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்தோம்ல அதே மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கு தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் அண்ட் லைட் பேட்டர்னில். இங்கேயும் ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸு, ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப்டாப் போர்ட், சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து 2 வென்டிலேஷனுக்காக 2 ஆப்போசிட் வாலில் 2 யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3rd மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். 8க்கு 4.5ங்க. இந்தியன் க்ளாஸட் டைப்பில் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி ரெடியாக இருக்குங்க. இது வந்து கீசருக்கான ப்ரொவிஷன்ஸுங்க. இது வந்து அட்டாச்டு கம் அவுட்ரு பாத்ரூமாகவும் இந்த அட்டாச்டு பாத்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த போர்ட்டிகோலேருந்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர். அவுட்ரு பாத்ரூம் கம் அட்டாச்டு பாத்ரூம் 2 2-in-1 பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் இந்த கேட் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி சின்னதாக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பைப் இருக்குது. அப்போது அங்கே வந்து நம்ம யூபிஎஸ் இன்வெர்ட்டர்லாம் வச்சுக்கலாங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது.
இங்கேயே பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோலேருந்து டேர்கேஸ் போகிறக்கு மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே எல்லோ கலரில் பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க ஃப்ளோரிங் ஃபுல்லாக. இப்போ நம்ம டெரஸ் ரீச் ஆகிட்டோம். இந்த வீடு ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி அது ஃபுல்லாமே பிளாஸ்டிக் ஒர்க் கட்டி சுற்றி பண்ணியிருக்காங்க. அப்போது 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸ் வந்து மெட்டல் ஸ்டாண்ட் அமைச்சு கொடுத்து ஒரு சின்டெக்ஸ் ஒன்று மாட்டி வச்சுருக்காங்க. இங்கே வந்து துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அவ்வளோதான், இந்த வீட்டை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பேசியாச்சுங்க. இந்த வீடு வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து 65 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. 4.25 சென்ட் இடம், 30க்கு 60 லேண்ட் ஏரியா, 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 3 BHK வீடுங்க. அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கிது. 65 லட்ச ரூபா மட்டும்தான். நெகோஷியபிள் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு. சவிதா ஹாஸ்பிட்டல் நியர்பை அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு சுற்றியுமே பாருங்கள், நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். எல்லோரும் நல்ல தண்ணிக்கான கனெக்ஷனில் எடுத்துட்டாங்க. அது போக நம்மளும் இந்த வீடு வாங்கிட்டோம்னா டேக்ஸ் பே பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். போர்வெல் இருக்குது. ஸோ முன்னாடி கடை இருக்குது. ஸ்கூல் பஸ்ஸும் இங்கே வந்து இப்போ வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஸ்கூல் குழந்தைங்களெல்லாம் நம்ம ஏற்றி விடணும்னா வீட்டிலேருந்தே நம்ம பிக்கப் ட்ராப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கேயே இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. கிளைமேட்டும் நல்லா இருக்குங்க. இங்கேருந்து ஹில் வியூ ஊட்டி பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ நல்ல ஒரு ஹில் வியூ, கிளைமேட்டும் நல்லா இருக்குது. எல்லா அட்மாஸ்ஃபியர் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. 4.5 சென்ட் இடம், 3 பெட்ரூம் கொடுத்து கட்டினா ஒரு 3 BHK வீடு. ஸோ இந்த வீட்டை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். மற்ற எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணிவிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 4.25 சென்ட்டில் இந்த மாதிரியெல்லாம் வீடு கிடைக்கிறதுல ரொம்ப ரேருங்க. ஸோ இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.